அன்னைக்கு சாயங்காலம் கோயம்புத்தூர் வரைக்கும் போக வேண்டிய வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்பாவும் அம்மாவும் கிளம்பிட்டாங்க. அக்காவும் மகிழனும் பெரியப்பா பெரியம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன்னு சொன்னாங்க. அதனால நானும் ஆரித்து அப்பா அம்மா கூடயே கிளம்பிட்டோம். சரி அவங்க வரக்கு எப்படியும் நைட் ஆயிரும், அவங்க வர வரைக்கும் நம்மளும் அவங்க கூட இருந்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு நாங்க 2 பேருமே கூட போயிட்டோம். நானும் ஆரித்து கடைசியா ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி போனது. போய் ஒரு 4 நாள் ஸ்டே பண்ணிட்டு வந்தோம். பெரியப்பா வீட்டுல பிளாக்கின்னு ஒரு நாய் வச்சிருக்காங்க. போன டைம் வரும்போது அது கூட நல்லா செட் ஆயிட்டான். இங்க ஃபர்ஸ்ட் வந்தானோ இல்லையோ பிளாக்கியை பார்க்க போலாம்னு சொல்லிட்டு அது கூட தான் போய் விளையாடிட்டு இருந்தான். பெரியப்பா வீட்டுல சுத்தியும் தென்னை மரம், மாமரம், பப்பாளி செடி, பூச்செடின்னு சுத்தியும் மரங்களா இருக்கும். அவ்வளோ பீஸ்ஃபுல்லா இருக்கும். பெரியப்பா தான் இந்த கார்டன் எல்லாம் மெயின்டைன் பண்ணுவாரு. வீடு கட்டையில ஒரு மரம் கூட இருக்காது. இப்ப சுத்தி அவ்வளோ மரம் இருக்கு. ஒரு குட்டி தோட்டத்தையே உருவாக்கி இருக்காரு. பப்பாளி பழமும் கொய்யாக்காவும் ஆரித்துக்கு ரொம்ப பிடிக்கும். இங்க மருந்து இல்லாத கொய்யாக்கா கிடைக்கிறதே ரொம்ப அதிசயம். சரி நம்ம மரத்து கொய்யாக்கால மருந்து இருக்காதுன்னு சொல்லிட்டு அதை தான் கழுவி கொடுத்தா 2 பேரும் சாப்பிட்டு இருந்தாங்க. நாங்க சைட்ல அப்படியே டீ போட்டு குடிச்சிட்டு அவங்க கிளம்பிலேயே நாங்க நைட்டு வரதுக்கு 10 மணிக்கு மேல ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனாங்க. நைட் ராய் சேமியாவை வேக வச்சு தாளிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அதை தான் வேக வச்சிருந்தாங்க அக்கா. முக்காவாசி வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு தாளிச்சுட்டு கொஞ்சமா எடுத்து வச்சு கரும்பு சக்கரை தேங்காய் எல்லாம் போட்டு தாளிச்சு வச்சிட்டோம். நாங்க சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள அவங்களும் வந்துட்டாங்க. டீ குடிச்சாதான் எங்களுக்கு தூக்கமே வருங்கிற மாதிரி சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 11 டீ குடிச்சிட்டு எல்லாரும் கிளம்பிட்டோம்.